பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா? யோசித்து பாருங்க. தேசிய விவசாயிகள் தினம். நம்முடைய தேசத்தில் விவசாயிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. எல்லா தேசத்திலையுமே விவசாயம் செய்யப்படாத சில தேசம் இருக்கிறது. அவங்க கூட விவசாயம் செய்ய பிரயாசப்படுகிறார்கள். விவசாயம் அவ்வளோ முக்கியமானது. விவசாயம் இல்லாட்டா நம்ம வாழவே முடியாது. நம்ம சாப்பிடணும்ல, அதுக்கு விவசாயம் ரொம்ப அவசியம். அதனால்தான் ஒரு தேசத்தினுடைய விவசாயிகள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். எந்த தேசத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தேசத்தில் சாபம் வந்துவிடும். அதனால்தான் விவசாயிகளுக்காக எல்லாருமே ஒருமனமாக இணைந்து நிற்பாங்க. சிலர் சுயநலத்துக்காக விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. அது அவங்களுக்கே கேடு உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு காரியம். ஏன்னா இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதல் வேலையே விவசாயம்தான். ஆதாமை கொண்டு ஆண்டவர் ஒரு ஃபேக்டரியை உண்டாக்கி இந்த மிஷினை தயார் பண்ணுன்னு சொல்லலை. ஒரு பெரிய தோட்டம் அதுல கொண்டு வச்சு கனி விருட்சங்கள்லாம் வச்சு இந்த தோட்டத்தை நீ பராமரிக்கணும், பாதுகாக்கணும்ன்ற பொறுப்பை கொடுத்தார். அப்போ தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அதாவது முதல் வேலையே விவசாயம்தான். மனிதனுக்கு தேவன் கொடுத்த வேலை விவசாயம்தான். விவசாயம் இல்லைன்னா மனிதர்கள் வாழ்வது முடியாத ஒரு காரியம். இந்த விவசாயிகளுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதில் ஒரு வசனம், லேவியராகமம் 26 அதிகாரம் 4 வசனத்தில், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும். மரங்கள் கனியை கொடுக்கும், நிலங்கள் விளைச்சலை கொடுக்கும். அதற்கு நான் ஏற்ற காலத்தில் மழையை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய நிலங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ண விரும்புகிறார். கனி விருட்சங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க விவசாயிகளா இருந்தா, விவசாய நிலம் வைத்திருந்தால், தோட்டம் துறவுகள் வைத்திருந்தா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணுவேன், மரங்கள் கனிகளை கொடுக்கும். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அப்ப இந்த நாள்ல விவசாயிகளுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். நீங்க விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை உற்சாகமா செய்யுங்க. எங்களுக்கு நிலம் இருக்குது, என்னுடைய தகப்பனார் என்னுடைய பங்காக கொடுத்த வயல் நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது. அதனால அதில் ஒவ்வொரு வருஷமும் பயிர் செய்து அறுவடை செய்கிறோம். தோட்டங்களில் கனி விருட்சங்கள் இருக்குது, மாமரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, கொய்யா மரம் இருக்கிறது, பலவிதமான விருட்சங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் கூட எங்களுக்கு எங்கெங்க இதெல்லாம் ஏதோ பின்னால் ஒரு 10 அடியில் இடம் கிடக்குது. அந்த 10 அடி இடம் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு மரத்தை நாட்ட முடியும், ஒரு கனி விருட்சத்தை வைக்க முடியும். ஒரு கனி விருட்சத்தை வைங்க, கொய்யா மரத்தை வைங்க, ஒரு மாமரத்தை வைங்க, ஒரு தென்னை மரத்தை வைங்க. அது ஏற்ற காலத்திலே பலன் கொடுக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கனி விருட்சத்தை நட்டு அந்த கனி காய்த்து வருவதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கணும். என்னுடைய மனைவி அப்பப்போ கொய்யாப்பழம், இது மாதிரி மாம்பழம், இது மாதிரி பழங்கள்லாம் கொடுக்கும்போது நம்ம தோட்டத்தில் விளைந்தது சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இல்லை. நம்ம தோட்டத்தில் விளைந்தது, இது கர்த்தர் நம்முடைய தோட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தது, இது நம்ம தோட்டத்தில் உள்ள பழம் என்று சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் கட்டாயம் ஒரு எலுமிச்சம் கண்ணை நட்டு வைங்க. ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். சின்ன இடத்துல கூட நல்ல ஒரு கனி விருட்சத்தை வளர்க்க முடியும். நிறைய அழகுக்கு செடிகள் வச்சிருக்கிறோம், தப்பு இல்லை, வைக்கணும். நாங்களும் வைத்திருக்கிறோம். வெறும் அழகுக்கு செடி வச்சே நம்ம பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடாது. கனி விருட்சங்களையும் வைக்கணும். அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நட்டாலே நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் தேசம் ஒரு 60% பாலைவனம் தான். அவங்க அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு 48 அந்த தேசம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. அவங்க முதலாவது சொன்ன காரியம் என்ன தெரியுமா?
வீட்டுக்கு ஒரு கனி விருட்சம், ஒரு மரத்தை நடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சிட்ரஸ் ஆரஞ்சு பழம்ல அதை நட்டாங்க. இன்றைக்கு உலகம் முழுதும் ஏற்றுமதி பண்றாங்க. எங்க பார்த்தாலும் அந்த கனிகள் பார்க்க முடியும். ரோட்ல, வீட்டுக்கு முன்னால, எல்லா வீட்டுக்கு முன்னால திராட்சை செடியை பார்க்க முடியும். இது மாதிரி ஒலிவ மரத்தை பார்க்க முடியும். பலம் தரக்கூடிய ஒரு மரத்தை நாட்டுறாங்க. அதனுடைய விளைவுதான் அந்த தேசம் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வந்தது. உங்க வாழ்க்கையிலேயோ உங்க வீட்டை சுற்றில என்ன இடம் இருக்குதோ அங்கே கனி விருட்சம் ஒன்றை நடுங்க. பலன் தரக்கூடிய அழகான செடி வைங்க, தப்பு இல்லை. அதிலே கவனம் செலுத்தி விடாதபடி கனி விருட்சங்களை வைங்க. அந்த கனிகளை பார்க்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், நிலத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய மரம் கனி கொடுக்கும் என்று. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற விவசாயிகளை ஆசீர்வதியும், விவசாய நிலங்களை ஆசீர்வதியும், ஏற்ற காலத்திலே நல்ல போதுமான மழையை தாரும், அழிவு மழை வரக்கூடாது, ஆசீர்வாதமான மழையை கொடுத்து விளைச்சலை பெருக பண்ணும், கனி விருட்சங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும், எங்களுடைய விவசாயிகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும், அவங்களை கடன் பிரச்சனையில் இந்த விடுதலையாக்கும், அவருடைய கையின் பிரயாசத்தின் பலனை காண செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் நிலங்களை ஆசீர்வதியும், எங்கள் தோட்டங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய கனி விருட்சங்கள் மரங்களை ஆசீர்வதித்து பலன் கொடுக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.